பீகாரில் ஒரு கழுதையை நிற்க வச்சா கூட ஜெயிச்சிருவேன்னு சொன்ன பிஜேபிக்கு ஒரு சடன் ஷாக். 31 வருட பிஜேபியோட ஆட்சி காலம் முடிவடைகிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இந்த பங்கிப்பூர் எலெக்ஷனாக இருக்குமோ? ரீசெண்டாக பிஜேபியோட தேசிய தலைவர் நிதின் நவீன் தன்னோட ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு பதவியிலேருந்து விலகி போனார். அதனால அவர் ஜெயிச்ச பங்கிப்பூர் அப்படின்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த இடைத்தேர்தலில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக், அரசியலில் ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். 31 ஆண்டு காலம் பிஜேபி பீகாரை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. பீகாரில் நாங்கள் எங்கே வேணால் எந்த கழுதியை நிறுத்தினாலும் பிஜேபி ஜெயிச்சோன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இடத்துல தேர்தலோட வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் பெருவாரியான வாக்குகள் பெற்று பங்கிப்பூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. பங்கிப்பூர் தொகுதியை ஆரவாரமாக இருக்குது. இது அரசியல் வரலாறோட அடுத்த திருப்புமுனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் இருக்குது. இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.